பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் வழிநடத்தலும் இன்று முதல் உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஓகே, நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்னா போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா முதலாம் தூதும் முதலாம் கற்பனையும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டாம் தூதும் இரண்டாம் கற்பனையும். வேறு விதத்தில் சொன்னால் இரண்டாம் தூதும் விக்கிரக ஆராதனையும். புரிஞ்சுங்களா? இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, முதலாம் தூது நம்ம பார்த்தோம், என்னென்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்மளோ 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அட்வென்டிஸில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நமக்கு வேறு இன்னொரு தேவனை உண்டாக்கிக்கிட்டோம். அப்படி உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு, உண்டாக்கிக்கிட்டோம். சரி, உண்டாக்குனதுக்கு அப்புறமும் கூட நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே உண்டாக்கிட்டாங்க, என்ன செய்ய முடியும்? சரி, இப்போ உண்டாக்கிட்டாங்கன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது கற்பனை நம்மளுக்கு அப்ளை ஆகுது. என்ன சொன்னால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எந்த சொரூபத்தையோ எந்த விக்கிரகத்தையோ தேவனுக்கு நிகராக தோன்றுகிற அவங்களுடைய போட்டாவையோ வல்லமையோ பிரசன்னத்தையோ அவங்கள பிரதிபலிக்கிற சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சொற்பமாக உண்டாக்கவும் கூடாது, அதை விக்கிரகமாக உண்டாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இதையும் மீறி நம்ம ஒரு மூன்றாவது சத்தியத்தின் பிரகாரம் மூணாவது தெய்வம் இல்லாத பட்சத்தில் மூணாவது தெய்வமாக அவங்களுடைய பிரசன்னத்தையே, அவங்களுடைய வல்லமையையே, அவங்களுடைய கிருபையே, அவங்களுடைய மகிமையையே, பரிசுத்த ஆவியாக இருக்கிற இந்த காரியத்தை, இந்த வல்லமையை, உணர்த்திலிருந்து வரும் பலத்தை நம்ம ஒரு விக்கிரகமாக மாற்றினால், புரிஞ்சுங்களா? அப்போ தேவனுக்கு இரண்டாம் கற்பனையின் பிரகாரம் ஒரு எரிச்சல் வருமா. இங்கே பாருங்கள், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை, இந்த அக்கிரமன் வார்த்தை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அக்கிரமம்னா என்னது? விக்கிரக ஆராதனைங்க. ஏன்னா நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு, பார்த்தோமா இல்லைங்களா? என்ன பார்த்தோம்? கண்ணுக்குட்டிக்கு வணங்கி நீங்கள் பார்த்து ஆதியாமத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பாவத்தை செய்தார்கள்னு வரும் இந்த கண்ணுக்குட்டி வணங்கின இடத்துல. அதே நெகேமியாவில் பார்த்தீங்கன்னா அதே கண்ணுக்குட்டியை வணங்கி வார்ப்பித்து அதை வணங்கி அதை சேவித்து பெரிய அக்கிரமத்தை செய்தார்கள்னு வரும். இந்த அக்கிரமம் தான் அப்படியே நீங்கள் நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நோவா காலத்தில் மனிதர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று. அப்போ நோவா காலத்துக்கு முன்னாலேயும் பாருங்கள் என்ன நடந்திருக்குது, விக்கிரக ஆராதனை தான் இருந்துருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ முன்பு நடந்தது தான், அதுக்கப்புறமும் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் நடந்து தான் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருந்துருச்சு. அது வேறு விதமாக, புரிஞ்சுங்களா? விக்கிரகங்கள் சொல்கிறது அப்படியே மாறுபடலாம். புரிஞ்சுங்களா? அப்போ நேரடியாக இருந்த சிலை இப்போ மறைமுகமாக இருக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ அது மனித தத்துவங்களாக இருக்கலாம், இன்னும் நிறையா காரியங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். புரிஞ்சுங்களா? இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம சபையின் கோட்பாடுகளாக இருக்கலாம். சபையின் கோட்பாடு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கட்டளை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதில் சாத்தானால் மாற்ற முடியாதுன்னு நினச்சிங்களா? கற்பனையவே தேவனால் விரலால் எழுதப்பட்ட கற்பனையிலேயே மாற்ற நினைச்சிருக்கிறான். அப்போ கோட்பாட்டை மாற்றுறதுன்னு அவனுக்கு கஷ்டமா? அப்போ அதை போய் என்னமோ நாங்கள் யூத பரம்பரை, எங்கள் கடவுள் எங்களை ஆரம்பித்தது என்னமோ அவர் தான், அமெரிக்காவும் ஆரம்பித்தது அவர் தான். இப்போ அது நான் ஆட்டுக்குட்டி மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்குது, அது வலுசற்ப மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் நம்ம சபை தொடங்கும் போது எப்பொழுதுமே பாருங்கள், எல்லா காலகட்டத்திலும் தொடக்கத்தில் ஒரு எழுப்புதல் இருக்கும், இடையில தூங்கிடுவோம், கடைசியில் ஒரு எழுப்புதல் வரும். புரிஞ்சுங்களா? அப்போ இடையில தூங்குவோம்னா இடையில என்னது இது, இப்போ மோசஸ்னா வந்துட்டு அவங்கன்னா இப்போ மூப்பர்கள்னால் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் தவறுக்குள்ளே போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி எழுப்புதல் பண்ணவங்க பூரா மறைஞ்சதுக்கப்புறம் தவறுக்குள்ளே உள்ளே வந்துடும். திரும்பியும் ஒரு எழுப்புதல் நடந்தால் தான் அங்கே என்ன செய்வாங்க, எல்லோரும் விழிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? உன் தேவனாய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அதே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசு கிறிஸ்து அதை என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனையை கடைப்பிடின்னு சொல்கிறார்ல. அப்போ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ, என்னன்னு தான் அங்கேயும் சொல்கிறார் பாருங்கள், கற்பனைகளை கைக்கொள்கிறவருக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்போ இரண்டாம் தூதும் இரண்டாம்
கற்பனையும். இன்னொரு விதத்தில் சொன்னால் விக்கிரக, இரண்டாம் தூதும் விக்கிரக ஆராதனையும். அது வெறும் விக்கிரக ஆராதனை கிடையாது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து என்ன தெரியுங்களா? இரண்டாம் தூதும் வேசித்தன விக்கிரக ஆராதனை. புரிஞ்சுங்களா? அப்போ முதலாம் தூதில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்றான மெய் தெய்வத்தை யார்? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, ஒருவரே தேவன். இப்படி பல விதத்தில் நம்ம அந்த காரியங்களை பார்த்தோம். அப்போ ஒரே தேவன் இருக்குது. யோவான் 17:3 சொல்கிறப்ப என்னதுன்னா, ஒன்றான மெய் தெய்வம் உண்மையும் நீர் அனுப்புனவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ இயேசு பிதா தான் ஒன்றான மெய் தெய்வம்னு சொல்லிட்டு முதலாம் கற்பனையில் நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்து தானே, இயேசு கிறிஸ்து வந்து யாருன்னு நம்ம அறிஞ்சாகணும்ல. உங்களுக்கு ஒரே வசனத்தில் சொல்கிறேன் பாருங்கள், இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். யோவானுக்கு வாங்களேன். யோவான் 20 கடைசி வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்று நம்ம அறியணும்னு சொல்லிட்டு யோவானே எழுதுகிறாரு பாருங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா பிரபு. புரிஞ்சுங்களா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய பிரபு என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னா, அறியணும்னா, அவரை தெளிவாக அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம விசுவாசம் எப்படி மாறுமா? இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்குமாம்மா. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம அறிகிறோம், அப்புறம் விசுவாசிக்கிறோம், அப்புறம் அறிக்கை இடுகிறோம். யோவான் 1 யோவானில் பார்த்தீங்கன்னா 4 கூட பாருங்கள், தேவனுடைய குமாரன் என்று நம்ம அறிக்கை இடுவோம்னு சொல்லி வசனம் வரும் பாருங்கள். 1 யோவான் 4:15 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ அறியணும், விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். என்னவா? தேவனுடைய குமாரன் என்று நம்ம அறிக்கையிடணும், கிறிஸ்து என்று பிரபு என்று நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவங்க இருவரையும் அறிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு யோவான் 3:16 நம்மளுக்கு தெளிவாக புரியும். அவங்க 2 பேரும் யாருன்னு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா யோவான் 3:16 என்ன சொல்லுது நமக்கு? வாங்களேன், யோவான் 3க்கு வாங்களேன். யோவான் 3:16 என்ன சொல்லுது பாருங்கள். அந்த யோவான் 3:16 நம்ம கரெக்டாக திருத்துவத்தை நம்பிக்கிட்டு இருக்கனால நம்ம குருட்டாட்டத்தனமாக யோவான் 3:16 நம்ம புரிஞ்சுக்கலாமல் இருக்கிறோம். பாருங்கள், யோவான் 3:16 எதை விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக சொல்லுது பாருங்கள். யோவான் 3:16க்கு மேலே உள்ள வசனத்தையும் கீழே உள்ள வசனத்தையும் சேர்த்து வாசிக்கணும். அப்போ தான் தெளிவாக புரியும். பாருங்கள், 15 வசனம் வாசிக்கிறவங்க. யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இது இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்துவா விசுவாசிக்கிறவன் என்ன விசுவாசிக்கணும் நம்ம பார்த்தோம். குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் உயர்த்தப்படுறவன், விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல். ஏன்னா தேவனுடைய குமாரனை சரியாக விசுவாசிக்கும் போது தேவனே நம்மளை கெட்டு போகாமல் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறதுக்கு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். இங்கே பாருங்கள் 16 வருஷம். தேவன் நம்முடைய ஒரே பேரானா ஒரே பிறந்த ஏன்னா பிகாடன்னு வரும். புரிஞ்சுங்களா? ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரோட அன்பு? தன்னோட சொந்த குமாரனை என்றும் பாராமல் கொடுத்த பிதாவோட அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவங்க 2 பேர் யார் என்று நம்ம அறிஞ்சுக்கணும். அறிஞ்சாதான் அவங்க அன்பு நமக்கு புரியும். இங்கே பாருங்கள் 17 உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவருடைய இன்னொருத்தர் தனியாக இருந்து இன்னொரு ஆள் கிடையாது. என் கூட ஒர்க்கர் வந்து நான் வந்து எனக்குரியவர் கிடையாது. அவர் புரிஞ்சுங்களா? அவரும் தேவனாக இருக்கிறார். அவரும் என்னுடைய ஈக்குவலான ஒரு ஒரு இடத்துல நம்ம 3 பேர் சூப்பர்வைசர் வேலை பார்க்குறோம்னா 3 பேரும் அவங்க சமம். ஆனால் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு உரிமையாள் கிடையாது. புரிஞ்சுங்களா? அதுக்கு மேலே ஒரு எஜமானன் இருந்தால் தான் அது என்னுடைய வேலைக்காரன்னு சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா? அதுபோல தான் உலக காரியத்துக்கே அப்படின்னா சொந்த குமாரன் பாருங்கள், தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல். அப்போ அவர் அனுப்புனது யாருங்க? ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் தாங்க வசனம் சொல்லுது. அவர் சொந்த குமாரனை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி இவங்க 2 பேர்த்தையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய அன்பு நமக்கு புரியும். அவங்க அன்பு நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ கிறிஸ்துவின் அன்புக்காக நம்ம என்ன செய்வோம்?
உலகத்தில் நடக்கிற இப்போ தவறான அந்த புளிச்ச மாவாகி இந்த தவறான திருத்துவ கோட்பாட்டுக்காக போய் சொல்ல அவங்க கேட்காதப்ப நம்ம பெருமூச்சு விட்டு நம்ம வந்து பாரம் அதிகமாகி இந்த மாதிரி சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக காணப்படுவோம். அதனால் ரெண்டு பேர்த்தையும் அறியும் போது நம்மளுக்கு அன்பு நிலைப்படும். அன்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டது. அவங்க ரெண்டுத்தையும் அவங்க பிதா குமாரனை கொடுத்தனாலே அன்பு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி 1 யோவான் 4 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தெளிவாக புரிஞ்சுக்குங்க, 2 பேத்தையும் அறிவதே நித்திய ஜீவன். 2 பேத்தையும் அவர் ஒன்றான மெய் தெய்வம் என்ற பிதாவையும் அவருடைய சொந்த குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டும் என்பது புரிஞ்சுக்குங்க. அப்போ 2 பேத்தையும் அறிந்தால் அவங்கள அறிகிற அறிவுனால தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு உண்மையான வாழ்க்கை, அன்பு, கடவுள் மேலே பாரம், எல்லாம் ஊழியத்து மேலே ஆர்வம் எல்லாமே வர்றதுக்கு காரணம் நம்ம தேவனை பற்றி அறிகிற அறிவினாலே வளர்வதனால் மட்டுமே தான் என்று நம்ம பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கலான்னு சொல்லி நான் யோசித்தது என்னன்னு பார்க்கும்போது, இரண்டாம் தூதுக்கு நம்ம 2ஆம் தூதை பற்றி படிக்கும். 2ஆம் தூதில் உங்களுக்கு சாட்டா சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 2ஆம் தூதனுடைய முக்கியத்துவத்தையும் 1ஆம் தூதனுடைய தெளிவுரையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் மிகவும் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி என்னென்னா, நீங்கள் வேகமாக எடுத்து படிக்கிறவங்க படிக்க ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கும். ஆனால் வேகமாக படிங்க, அதே நேரத்தில் தெளிவாக படிங்க. ஓகேங்களா? சரி, முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2ஆம் தூதை வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:8. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். இங்க நம்ம பார்க்கிறோம், யார் விழுகிறா? யார் உள்ள விழுகிறா? பாபிலோன் மகாநகரம் விழுகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பாபிலோன் மகாநகரம் விழுகுதுன்னா, இப்ப இந்த பாபிலோன் விழுந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாபிலோன் விழுந்துச்சா? இதுக்கு முன்னாடி ஒரு பாபிலோன் இருந்துச்சா? இது வந்து ஆவிக்குரிய பாபிலோன், ரோமன் கத்தோலிக்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாபிலோன் இருந்துச்சுல, அது இந்த பாபிலோன் தானியேல்ல வருதுங்களா? தானியேல் காலகட்டத்தில் வருந்தாருல, நேபுகாத்நேச்சார் ஒரு பாபிலோன் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த பாபிலோனும் விழுந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இந்த பாபிலோன் விழுந்தது போல அந்த பாபிலோன் விழுந்துச்சு. அந்த பாபிலோன் எப்படி விழுந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பாபிலோன் எதுக்காக விழுந்துச்சுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பாபிலோன் எங்க விழுந்துச்சு? அந்த கையெழுத்து எழுதின சம்பவம் எங்க வருது? எடுங்க, அந்த பாபிலோன் எங்க விழுந்துச்சு, அது எப்படி விழுந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். தானியேல் 5க்கு வாங்க. தானியேல் 5க்கு வாங்க. அது இல்ல, நீங்க முதல்ல வாசிங்க. பெல்சாசார் 1ஆம் வசனத்துல வாசிங்க. பெல்சாசார் என்னும் ராஜா பிரபு 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்தான். இதை நான் என்ன பாக்குறேன்னா, அது கை வந்து எழுதும்போது விழுந்துருச்சு. ஆனா அவங்க விழுதுக்கு முன்னாடி அவங்க விழுந்ததுக்கான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த பாபிலோன் விழுந்ததுக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த பாபிலோன் எதுக்கு விழுந்துச்சுன்னா, அங்க ஒரு விருந்து ஏற்பாடு பண்றான். அவனோட பிறந்த நாளுக்கா அங்க என்ன செய்யறான்? ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்றான். அந்த விருந்துக்கு யாரெல்லாம் கூப்பிடுறான்? எல்லா பெரிய விருந்தினர்களையும் கூப்பிடுறான். அதோட ஸ்திரீகளையும் இங்க கூப்பிடுறான். 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேரும் முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாசார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவின் தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளை இட்டான். தானும் தன் பிரபுக்கள்னா யாரு? அவனுக்கு எத்தனையோ மனைவி இருப்பாங்க, அந்த பசங்கள் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் மற்றும் அந்த நாட்டில் உள்ள முக்கியஸ்தர்களும் எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க? மந்திரிகள் இருந்து எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க? இவங்க அந்த விருந்துல
நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்தில் எருசலேமிலிருந்து எடுத்து வந்த அந்த பாத்திரத்துல என்ன செய்யறான்? மதுவை ஊத்துறான். இப்ப நல்லா கவனிங்க, அவன் மதுவை கொண்டு வந்து தேவனுடைய பாத்திரத்துல ஊத்துனா கை வந்து எழுதுச்சா? எழுதல. நல்லா கவனிச்சுங்க, பாத்திரத்துல ஊத்தியும் கை வந்து எழுதல. ஏன்னா விழுவிக்குன்னு ஒரு கடவுளுக்குன்னு ஒரு பொறுமை இருக்கு. அந்த பொறுமை வந்து எப்ப அவருக்கு வெடிக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த விஷயத்துல பார்ப்போம். அவன் மது அடிச்சான், மது குடிச்சான். அது இல்லாம அந்த பாத்திரத்துல ஊத்தி குடிச்சான். யார்? தேவனுடைய பாத்திரத்திலே அவன் ஊத்தி குடிக்கிறான். அங்கேயும் அவன் விழுகல. அடுத்த வசனம் வாசிங்க. 3 வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகள் ராஜாவும் அவனுடைய பிறப்புகளும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வழிபாட்டைகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவனை புகழ்ந்தார்கள். வார்த்தை கவனிங்க. அவங்க என்ன, தேவனுடைய வீட்டாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரத்திலே கொண்டு வந்த அவைகளை ராஜாவும் அவன் பிரபுக்கள் எல்லாரும் அந்த பாத்திரத்துல ஊத்தி குடிச்சாங்க. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு விழுகல. ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் திராட்சரசம் குடித்து, திராட்சரசம் குடிச்சுன்னா மதுவை குடித்துட்டு பொன்னும் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரமும் கல்லும் தேவர்களை புகழ்ந்தார்கள். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்க யார புகழ ஆரம்பிச்சிட்டாங்க? பாபிலோனின் தேவர்களை. பாபிலோன் தேவர்னா அந்நியர்களோட தேவர்கள் எல்லாம். ஏன்னா அந்நியர்கள் பூரா என்னென்ன ரகத்துல வராங்க? தங்கம், வெண்கலம், இரும்பு, மரம். மரம் சொன்னா அந்த இருண்ட காலகட்டத்தில் மனிதனுடைய ஆட்சி சொல்லலாம் பாப்பீங்க. ரோமர்கள் பார்த்தா இரும்பு. இது எல்லாமே கல்லுனா என்னது? அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கிர கான்செப்ட்ல தான் வரும். யார்? இந்துக்களுடைய மர தெய்வங்கள், கல் தெய்வங்கள். அந்தந்த பாபிலோனுடைய தெய்வம் எப்படி தான் இருக்கணும்? தங்கத்தினால செஞ்சிருப்பாங்க. மேதிய பிரச்சனை தெய்வம் வெங்கலத்தினால செஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த எல்லாமே புறஜாதியினுடைய தெய்வங்களை குறிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தேவர்களை எப்பொழுதுமே தேவன் வராம தேவர்கள், கல்லுன்னு வந்தாலே அது யாரை தான் குறிக்குது? அந்நிய தேவர்களை தான் குறிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தேவன் தான் சொல்றோம், நம்மளும் தேவருக்கு இயேசு கிறிஸ்துவும் நிகரான தேவன், அவருக்கு தேவகுமாரன், அவரு ஒரு தேவன் தான் அப்படின்னு சொல்லி 2 தேவன் சொல்லி நம்ம பேசுறாலும் நம்மளும் இந்த புக்குல தான் போறோம். அவர் தேவனா இருக்கிறாரு. ஆனா ஒரிஜினல் 2 தேவன் எப்பொழுதுமே இருந்தாரா? இல்ல. இதாதான் முதல்ல இருந்து இருக்கிறார். அப்ப தேவர்கள் வரவே கூடாது. கல்லுன்னு வந்தாலே என்ன ஆகிடுது? அது வந்து தவறுக்குள்ள போய் முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஆவியின் அடிப்பில் வரும்போது கல் வரும். ஆனா ஆவியில அவங்க ஒன்னா இருப்பாங்க. தேவனுடைய ஆவி அவர்கள் வாசம் செய்யுது, அப்படி கல்லுன்னு வரும். ஆனா தேவனை தனியா பிரிச்சு பேசும்போது கல்லுன்னு வராது. கல்லுன்னா நான் சொல்றேன், ஒன்றுக்கு மேற்பட்டது வரவே வராது. அப்ப தேவர்களே புகழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே புகழ்ந்த அந்த நேரத்துல என்னாச்சான்? மனுஷர்கள் போன தோண்டிய ஒரு கை என்னாச்சான் வந்து ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிட்டு. அப்ப ராஜா கண்டார். அது என்ன எழுதுச்சு, என்ன பண்ணுச்சு எல்லாம் நமக்கு தெரியும். நீ குறையா காணப்பட்டாய். என்னது? நீ அழைக்கப்பட்டு உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வலிஞ்சிருச்சு. எம்மோரியர்களுடைய பாவம் நிறைவேற வரைக்கும் பொறுத்திருக்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல ஆதியாமத்துல. அது போலதான் அவங்க அந்நியர்களா இருந்தாலும் அவங்க பாவம் நிறைவேற வரைக்கும் வெயிட் பண்ணுவார் கடவுள். அப்ப இவங்க பாவம் எங்க நிறைவேறுச்சுன்னா, எப்ப நிறைவேறுதுன்னா, கடவுள் எரிச்சலுள்ள தேவனா இருக்கிறாருல, மற்ற தெய்வங்களை புகழும் போது விழுகிறாங்க. அதே போல இங்க பாபிலோனுக்குள்ள என்ன செய்யறாங்க? அவங்க தேவர்களை புகழ்கிறாங்க. அவங்க தேவர்களை திருத்துவத்தை என்ன செய்யறாங்க? புகழ்ந்து பாட ஆரம்பிச்சு துதி கொடுக்காங்க. இப்ப பாருங்க, யூடியூப்ல என்ன பாருங்க, என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பாட்டு, டான்ஸ் எல்லாம் போட்டு புகழ்ந்து மியூசிக் இதெல்லாம் ஈஜின்னு சொல்றாங்க. மியூசிக் ட்ரம்ஸ் எல்லாம் அதிகமா வரும்போது கிருபை காலம் முடியும். ஏன்னா சாத்தான் வந்து இசையில மேலானவன். அவனுக்கு இசைன்னு சொல்றது ஒரு வரம். அதான் முதலான வரம். அந்த வரத்தினாலதான் எல்லாத்தையும் ஏமாத்தான். அவன் பாட்டு முழுக்கமா தான் ஏவாளை ஏமாத்தான். இனிமையான குரலால தான் ஏவாளை ஏமாத்தான். அந்த கவனம் இசை இருக்கும் போது நம்மளால கவனம் செலுத்த முடியாது. நம்ம அறியாமலே நம்ம உடம்பு செயல்படும். நம்ம கால் ஆடும், கை ஆடும். புரிஞ்சுங்களா? நம்மளுடைய 5 புலன்களையும் தாண்டி அது செயல்படும். நம்மளுடைய சிந்தனை இதை வந்து ஓரம் கட்டிட்டு நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? இப்போ கூட நாங்கள் பேசிக்கிட்டு ஒரு முடிவு பாட்டு பாடினா தான் எங்களுக்கு திருப்தியா இருக்குது. ஆசீர்வாதத்தோடு அப்படின்னு நம்ம பாடி போட்டு அது பண்ணாதான் ஒரு திருப்தி இருக்குன்னு சொல்றீங்களா? அங்கே ஒரு ஃபீலிங். புரிஞ்சுங்களா? அந்த ஃபீலிங் தான் என்ன செய்யுதுன்னா, நம்மளை அலசி ஆராய வைக்காம நம்ம என்ன செய்யுது? தடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாபிலோன் விழுந்ததுக்கான காரணம்
தேவர்களை புகழ்ந்தார்கள். இப்போ விழுந்த பாபிலோனும் விழுந்துச்சு. பாபிலோன் விழுந்துன்னா அவங்களும் அவங்க தேவர்களை புகழ்றாங்க. ஆனா அவங்க விழுந்ததோட நிக்காம அவங்க மதுவை என்ன செய்யறாங்க, சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுக்குறாங்க. வசனத்தை நல்லா கவனிங்க. அங்க குடிக்க கொடுக்குறாங்க. குடிச்சிட்டாங்கன்னு வரல, எப்படி வருது, குடிக்க கொடுக்குறாங்க. எல்லா ஜாதியும் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கல, புரிஞ்சுங்களா? அங்க குடிக்க கொடுக்குறாங்க. ஆனா நல்லா கவனிச்சிங்கன்னா வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 18ஆம் அதிகாரத்துல அங்க குடிக்க கொடுத்தாங்க. ஆனா வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அவங்க குடிச்சிட்டாங்க. அப்படி ஒரு தூதன் வந்து சொல்றான். 18ஆம் அதிகாரத்துல ஒரு தூதன் வரான், வந்து என்ன சொல்றான், அதே வாசிக்கல. வெளிப்படுத்தல் 18 வாங்களேன். வெளிப்படுத்தல் 18 3 வாசிங்களேன். அவர்களுடைய வீசுகாலத்தில் முக்கியமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். புரியுங்களா? ஒருத்தர் விடாம எல்லா ஜாதியும் குடித்தாங்க. வாசிங்க. பூமியின் ராஜ்யத்தில் அவரோட தேசத்தில் நின்றார்கள். பூமியின் மற்றவர்கள் அவருடைய செல்வ செருக்கினால் நீக்கினார், ஐஸ்வர்யவான்களானார்கள். சரி, அதை விடுங்க. அந்த எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். குடித்துட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டா கேட்டேன். அது என்ன சொல்லுது பாருங்க. என் ஜனங்களே, பாவங்களுக்கு உடன்படாமலும் வாதைகளுக்கு அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியேறுவார்கள். இப்ப அவர் கூப்பிடுறது யாரை கூப்பிடுறாரு? தேவன். வானத்துல சத்தம் வருது, அது யாரு? தேவனுடைய சத்தம். தேவன் என்ன சொல்றாரு, அவங்க குடிக்க கொடுத்துட்டாங்க, நீங்க எல்லாம் குடிச்சிட்டீங்க. இப்ப அவர் சொல்றது யாரை கூப்பிடுறாரு? என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்க. அவருடைய ஜனம்னா யாரு? குடித்தது எல்லா ஜாதியும் குடிச்சிருச்சுன்னா பரிசுத்த ஜாதி சேர்ந்து குடிச்சிருச்சா? பரிசுத்த ஜாதி யாரு? யூதர்கள் பரிசுத்த ஜாதி சொல்லிக்குவோம். இந்த காலத்து யூதர்கள் யாரு? அட்வென்டிஸ்ட் பரிசுத்த ஜாதி தானே. எல்லா ஜாதியும் குடிக்கினா அந்த முன்பு யூதர்கள் மட்டும் குடிச்சாங்கன்னா முன்பு நடந்த வரலாறு வராதா? நம்ம அட்வென்டிஸ்டும் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு, எல்லா ஜாதியும் அதுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஜாதியும் இருக்குது. பரிசுத்த ஜாதி ஸ்டார்ட் ஆகும்போது பரிசுத்த ஜாதி இடையில என்ன செஞ்சிருச்சு, மோசஸுக்கு அப்புறம் தப்பு உள்ள வருது. புரிஞ்சுங்களா? மோசஸ் இருக்கிற வரைக்கும் தப்பு இருக்காது. எப்பொழுதுமே மூப்பர்கள் இருக்கிற வரைக்கும் தப்பு இருக்காது. மூப்பர் போனதுக்கு அப்புறம் தப்பு உள்ள வருது. அதே தான் இங்கேயும் நடக்குது. என்ன செய்றாங்க, நம்ம பயணங்கள் இருக்கிற வரைக்கும் தப்பு உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணாலும் தடுத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம், அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, தப்பு உள்ள வந்து 100 வருஷமா பாரம்பரியமாகி இப்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அது உள்ள கொண்டு வந்தது யாரு? கிறிஸ்தவ குறிப்புகள், ரோமன் தலைகள் உள்ள எல்லாம் நுழைஞ்சு வந்து இதை பூரா மாத்திட்டாங்க. நம்ம லோகா வரைக்கும் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப சகல ஜாதியும் குடிச்சுச்சுன்னா எந்த ஜாதியும் சேர்த்து குடிச்சிருச்சு? நம்ம செவன்த் டே சபையும் சேர்ந்து தான் குடிச்சிருக்குது. தேவனுடைய ஆடு மற்ற மந்தியில இருக்குது. மற்ற மந்தியில உள்ள ஆட்டையும் சேர்த்து தான் கூப்பிடுறாரு. நம்ம சபையில உள்ள ஆட்டையும் சேர்த்து தான் கூப்பிடுறாரு. என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்ப இந்த மதுனான்னு சொல்லி பாக்குறோம். என்னன்னு பாக்குறோம்? போதை. அந்த போதை மதுனா என்னது? கள்ள போதகம். புரிஞ்சுங்களா? அந்த கள்ள போதகத்தை அவ கொடுக்குறா. திருத்துவம் என்கிற கள்ள போதகத்தை அவ கொடுக்குறா. எல்லா சபையும் ஏத்துக்குச்சு. எந்த சபையும் சேர்த்து ஏத்துக்குச்சு? இப்ப போய் செவன்த் எல்லாம் டெட் வில்சன் போய் என்ன செய்றாரு, திருத்துவம் என்கிற விஷயத்துல மட்டும் நாங்க ஒண்ணா இருக்கிறோம் சொல்லிட்டு யாரு கூட சைன் போட்டு வர்றாரு? போப்பு கிட்ட போய் சைன் போட்டுட்டு வராரு. அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாராம். என்னது? ஒய் யூ கேன் என்னது ஒய் யூ ஜஸ்ட் கேன் சே சண்டே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். யார்? போப்பு. யாரை பார்த்து? டெட் வில்சனை பார்த்து. அவர் வந்து அதுக்கு மட்டும் ஓகே சொல்ல மாட்டாராம். ஆனா திருத்துவத்தை, தெய்வத்தை விட்டு கொடுத்துருவாராம். தெய்வத்துக்காக ஓய்வு நாளுக்கு ஓகே சொல்ல மாட்டாராம். ஓய்வு நாளுல வந்து மீற மாட்டாராம். அந்த ஓய்வு நாள் யாருக்காக வச்சிருக்கிறாங்களோ அந்த தேவனை விட்டு கொடுத்துருவாங்க. ஓய்வு நாள் யாருக்கு? இப்ப இருங்களேன், கடவுள் சொல்றாரு, நீங்கள் ஓய்வு நாளுக்காக நீங்கள் உண்டாக்கப்படலை, உங்களுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. அதனால அந்த நாள்ல நீங்க நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு ஆக்கு பிடிக்கிற ஒரு உங்களுக்கு நன்மை செய்யறது தப்பு இல்லை. அதனாலதான் டாக்டர்கள் என்ன செய்யறாங்க, ஓய்வு நாள்லயும் வேலை செய்யறாங்க. அப்ப நன்மை செய்யறது தப்பு இல்லை. ஏன்னா ஓய்வு நாள் சொல்றது ஒரு நேரம். அந்த நேரத்துக்காக நம்ம உண்டாக்கப்படல. மனுஷனுக்கு நல்லது என்று கண்டா தேவனுக்கு அது நல்லது, மனிதனுக்கு இது நல்லது என்று கண்டு அவர் என்ன, தேவனுக்கும் அது ஒரு தொழுகை நேரமா அமையும் சொல்லி கண்டு அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப ஓய்வு நாள்னு சொல்றது மனிதனுக்காக தான் உண்டாக்கப்படுறது. மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல. அதே மாதிரிதான் இந்த விஷயமும். புரிஞ்சுங்களா? தேவனுக்காக தான் ஓய்வு நாள். தேவனையே தூக்கி போட்டுட்டு ஓய்வு நாளை மட்டும் ஃபாலோ பண்ணா என்ன பிரயோஜனம்? தேவனவே விட்டு கொடுத்துட்டு ஓய்வு நாளை வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? இல்ல. அந்த வேலையை தான் நம்ம 27 என்ன செஞ்சிருச்சு,
பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மது என்ன மதுன்னு சொல்லி பார்க்கணும்ல, அது என்ன மதுன்னு போட்டிருக்கு. அந்த மதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த மது பேரை பாருங்க. அது என்ன மது? மதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ பீரு, விஸ்கி எல்லாமே மது தான். ஆனால் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேரை வாசிங்க. அந்த வேசித்தனமாகிய உக்கிரமான மது. அந்த மதுக்கு பேர் என்னது? வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை. அந்த வேசித்தனம் என்கிற பயங்கர போதை கொடுக்குற மது. அந்த மதுவை குடிச்சோன்னா எவனா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், ஆளை என்ன சொல்றாங்க, பிளாட்டு சொல்லுவாங்கல்ல, தண்ணி அடிச்சு பிளாட் ஆகிட்டு, அது மாதிரி பிளாட்டு தான். கண்ணை திறந்துக்கிட்டு அந்த மதுவை குடிச்சா கண்ணை திறந்துக்கிட்டு எதுவும் நடப்பாங்க, நெருப்புல கூட நடப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவ்வளோ போதையில் இருக்கிறாங்க. அடி எவ்வளோ வேணாலும் தாங்குவாங்க. அப்போ தப்புக்குள்ள அசால்ட்டாக போகிறாங்க. தப்புன்னு ஒரு சாதாரண ஒரு விசுவாசிக்குள்ள புரியும், ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காரணம் அந்த மதுவை குடிச்சிருக்காங்க. அது என்ன மதுன்னு கண்டுபிடிக்கல. வேசித்தனமாக மதுன்னு சொல்லி போட்டுருக்கோம். அந்த வேசித்தனம்னா என்ன கண்டுபிடிச்சா நம்ம காரியத்தை புரிஞ்சுக்கலாம். அது வேசித்தனம்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். யோவானுக்கு வாங்க, யோவான் 8க்கு வாங்க. வேசித்தனம் ஆகிய மது, அந்த வேசித்தனம்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். யோவான் 8:41 வாங்க. ஒரு நிமிஷம். இங்க உங்க பிதாவின் கிரியைகளை செய்கிறீங்கன்னு சொன்னா இவர் யாரை சொல்றாருன்னா, கீழே 44 வசனத்துல பிசாசன் பத்தி பேசுவாரு. நீங்கள் உங்க பிசாசினுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாரு. அப்ப யாரை சொல்ல வர்றாருன்னா, நீங்க உங்க பிதாவின் கிரியைகளை செய்யணும், நீங்க பிசாசின் கிரியைகளை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்ல திட்டுறாரு இயேசு கிறிஸ்து. யூதர்களை பார்த்து திட்டுறாரு. அதுக்கு யூதர்கள் ஒரு பதில் சொல்றாங்க. அந்த பதில்ல வேசித்தனம்னா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அதை என்னன்னு படிங்க, வாசிங்க. நீங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. நாங்கள் ஒன்றும் வேசித்தனத்தினால நாங்க எங்க பிசாசின் கிரியை செய்யறோம்னு சொன்னோடனே, நாங்க பிசாசு பிள்ளை கிடையாதுப்பா, நாங்க வேசித்தனத்தின் பிள்ளைகள் கிடையாதுப்பா. ஏன்னா நாங்க வேசித்தனத்தின் பிள்ளைகள் இல்லைன்னா, வேசித்தனத்தின் பிள்ளைகள்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்காது. இப்படி ஒரு அப்படி சொல்லி கீழே சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஒரே பிதா எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, தேவன் என்றார், அவர் தேவன் என்றார்கள். இவங்க என்ன சொல்றாங்க யூதர்கள்? எத்தனை பிதா அவங்களுக்கு இருக்கிறான்? எத்தனை தேவன் இருக்காங்களா? ஒரே பிதா, அவர் தான் தேவன். யாரோட நம்பிக்கை இது? யூதர்களோட நம்பிக்கை. அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மனுஷனை தேவன் சொன்னா அது தேவதூஷணம்னு அவங்க நல்லா தெரியும், படிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தேவனை விட்டுட்டு இன்னொரு தேவனை தொழுது கொண்டோம்னா, இன்னொரு தேவர்களை வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேரு வேசித்தனம்னு யாருக்கு தெரியும்? யூதர்களுக்கு தெரியும். அதான் நாங்க பிதாவின நாங்க வேசித்தனத்தினால உண்டால. நீங்க உங்க பிதாவே பிசாசின் கிரியில பேசுறீங்க, பொய் பேசுறீங்க அப்படி அந்த லைன்ல இயேசு சொல்லி வர்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேசித்தனம்னா அவங்க படிச்சு வச்சிருக்கிறது என்னது? ஒரு தேவனை விட்டுட்டு இன்னொரு தேவனை தொழுது கொண்டா அதுக்கு பேர் வேசித்தனம். அது நமக்கு இப்ப தெரிய மாட்டேங்குது, ஆனா அவங்களுக்கு அது அப்ப தெரிஞ்சிருக்குது. என்ன தெரிஞ்சிருக்குது? ஒரே தேவன் உண்டு, அவர் ஒரே எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன். அப்ப வேசித்தனம்னா என்னது? வேசித்தனத்தின் உக்கிரமான மதுன்னா ஒரு தேவனை விட்டுட்டு பல தேவனை தொழுது கொண்டா அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம். ஒன்றான மெய் தேவத்திலிருந்து நம்மளை திசை திருப்பினா அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம். தான் உதாரணம் இல்லை, ஒரு கணவனை விட்டுட்டு இன்னொரு கணவன் பக்கத்து திரும்பினா அதுக்கு பேர் வேசித்தனம். நம்ம கணவன் யாரு? நம்ம கணவன் நம்ம ஒரே பிதா தான், ஒரே பிதாவும் அவர் ஒரே குமாரன் தான். அவங்க வந்து நம்ம இதை திருப்பினா யாரு? திருப்பினா என்ன ஆயிரும்? சபைக்கு தலை இவரு, இஸ்ரவேல் ஜனத்துக்கே தலை யாரு? பிதா. அப்ப அவர் நம்ம ஜனமா இருக்கிற போது நமக்கு புருஷர் யாரு? பிதா. அவர்கிட்ட நம்மளை திருப்பினா அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம். அப்ப இந்த வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை சகல ஜாதிக்கு குடிக்க கொடுத்தா. அப்ப ஒரு தெய்வத்தை விட்டுட்டு 3 தெய்வம் 4 தெய்வம் 2 தெய்வம் சொல்லி போனா, இல்ல ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு குமாரனை மறுதளிச்சா, புரிஞ்சுங்களா? தேவனும் அவ குமாரனும் என்னை 2 பேருமே ஒருத்தர் பிரிக்க முடியாது. அப்ப அவங்கள 2 பேர்த்தையுமே மறுதளிச்சுட்டு நம்ம வேற தெய்வத்தை வணங்கினோம்னா அதுக்கு பேர் என்ன? வேசித்தனம். அப்ப அந்த அந்த கான்செப்ட் இப்ப எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்துருக்காங்க. அது என்னது? இது திருத்துவம் என்கிற ஒரு கோட்பாட்டை தான் எல்லா ஜாதியும் குடிச்சிருக்கு. 3 தெய்வங்களை எல்லா ஜாதியும் குடிச்சிருச்சு. நம்ம சமுதாய சமயம் குடிச்சிருச்சு. கடவுள் இப்ப சொல்றாரு, என் ஜனங்களே அவளுக்கு அப்படி இருக்கிறாரு பண்ணீங்கன்னா, நான் கால வாசம் இல்லை, நான் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன்ல,
நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதீங்க. உங்களை நான் என்ன செய்ய உங்களை வந்து நீங்கள் நன்றாய் வாழ்வதற்கும் நீங்கள் என் கற்பனையை கரெக்டாக கருத்தாய் சாவதானமாக இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இதை கீழ்படிங்கன்னு சொல்லியிருக்கிறா இல்லைங்களா? அப்போ அந்த ஒன்றான மெய்தவத்தை விட்டு நம்மளை பிரித்து எடுத்தது யாரு? மகாபாபிலோனு. அந்த மகாபாபிலோன மதுவை எல்லா ஜாதியும் குடிச்சிருச்சு, நம்ம சபையும் வந்து குடிச்சிருச்சு. இப்போ நம்ம அதுல இருந்து நம்ம வெளியே வந்து தானே ஆகணும். அதே அதிகாரத்தில் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தை வாசிங்க. 8:50 நான் என்னோட மகிமையை தேடுகிறது சொல்றாரு. இங்க பாருங்க வார்த்தையை நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க எல்லாரும். இங்க பாருங்க, தேடி நியாயம் இருக்கிற எனக்கு இருவர் இருக்கிறார் சொல்றாரா ஒருவர் இருக்கிறார் சொல்றாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாரு? இன்னொருத்தர் எதுவும் சொல்லல. உண்மையா இருந்தா சொல்லியிருப்பாருல்ல, இருந்தாருன்னா எதுக்கு ஒருவர் இருக்கிறார் சொல்றது? எனக்கு நியாயம் செய்யறதுக்கு ஒருவர் இருக்கிறாரா சொல்றாரு. 2 பேர் இருக்கிறாரு அவர் சொல்லல. நல்லா காமிச்சுங்க, அங்கங்க உண்மை வெளிப்பட்டு தான் இருக்குது, புரிஞ்சுங்களா? அப்ப அவருக்கு ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரே சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சரியா தான் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அதுலயே 54 வாசிங்க. 8:54 யூதர்களை மட்டும் இல்ல அவரையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறாரு. அவரும் யூதர் தானே, அவரையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறாரு. இயேசு பிரியத்தமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் இந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று சொல்லுகிறீர்கள். அவரை உங்கள் தேவன் என்று யார் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் யார் சொல்றாரு? யூதர்களை பார்த்து சொல்றாரு. அப்ப பாத்துக்கோங்க, யூதர்களுடைய தேவன் எத்தனை தேவன்? ஒரே தேவன். அவர்களே உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? அவரை நாங்கள் என்ன வார்த்தை சொல்றாரு? இயேசுவை பிரயுத்தரமாக என்னை நானே மகிமைப்படுத்துவதில்லை, அந்த மகிமை வீணாக இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துவார். என் பிதா தானே சொல்லிக்கிறார். அவர் மூச்சுக்கு 300 தடவை பிதா பிதா சொல்றாரு. அவர் மூச்சுக்கு 300 தடவை குமாரன் சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? அது இல்லை, அது பொய், பிதா பொய் சொல்றாரு, உள்ளதுன்ற அவர் சொல்லலை அப்படி சொல்லி நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? அட்வென்டிஸ்ட் சொல்லிக்கிறோம். அப்போ பார்த்துக்கோங்க, வசன வாசம் சரிங்களா? அவனிடத்தில் சத்தியமில்லை, அது பொய். எது? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவன் பொய்யனாய் இருக்கிறான். புரிஞ்சுங்களா? பிதாவின் குமாரன் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் ஆவி. மகாபாபிலோனின் மதுவை யாரும் குடிச்சுட்டா? எவெல்லாம் அப்படி சொல்றானா, திருத்தத்தை போதிக்கிறானா, அவன் பூரா யாரு? அந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாக, கரைப்பட்டவர்களாக, ஸ்திரீகளால் கரைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். மற்ற சபையை கோட்பாட்டினால கரைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஓகே, இப்போ நம்ம ஒன்றான மெய்தேவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ 2வது இதில் பார்த்துட்டோம், ஒன்றான மெய்தேவம் தான் கண்டிப்பாக படிக்கணும் தெரிஞ்சிடும். இப்போ ஒன்றான மெய்தேவம்னா யாரும் தெரியணும்ல. இப்போ வாங்க வேகமாக வாசிங்க, அப்போ தான் முடியும். பார்த்துங்க, உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் நான் முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். வேகமாக வசனத்தை எடுத்து வாசிட்டே இருங்க. நான் சொல்கிற வசனத்தை வாசாலே போதும், அங்கேயே தெளிவாக இருக்கும். புரிஞ்சுங்களா? முதல் தூது எடுத்து வாசிங்க. முதல் தூது போகணும்ல. ஒன்றான மெய்தேவனா யாரும் கண்டுபிடிக்கணும்ல. முதல் தூது எடுத்து வாசிங்க. முதல் தூது என்ன சொல்லுது? வெளிப்படுத்த 14:6-7. பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் சோத்திரத்தாருக்கும் பாசத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தான். அவங்ககிட்ட நித்திய சுவிசேஷம் இருக்கிறது. நித்திய சுவிசேஷம் என்ன? பரலோக ராஜ்யம், அது பிதாவும் குமாரன் நமக்குள்ள வந்து ஆட்சி செய்கிற அந்த நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க கையில இருக்குது. அவங்க வந்து பறந்து வரும்போது அவங்க கையில என்ன இருக்குது? அது ஒரு செய்தியை சேர்ந்து, அதான் மெயின் செய்தி. அதை கொண்டுட்டு தான் வராங்க. அதான் முதல் செய்தி. புரிஞ்சுக்கலாம்? அதை கொண்டுகிட்டே வராங்க. வரும்போது அடுத்து வாசிங்க. வேறொரு தூதன் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் தேசத்தினம் இல்ல இருங்க வானத்தையும் பூமியும் மிகுந்த சத்தமிட்டு 7ஆம் வசனத்தை வாசிக்கணும் நீங்க. இங்க பாருங்க, வார்த்தையை கவனிங்க. ஒரே தேவன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யூதர்களுக்கு ஒரே தேவன் நம்ம படிச்சுட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப வேசித்தனம் சொன்னா ஒரு தேவனை விட்டுட்டு நம்ம வேற தேவனை வணங்கினா அது வேசித்தனம். வேசித்தனத்தின் மது தான் எல்லாம் குடிச்சிருக்கு, நம்மளும் குடிச்சிருக்கோம். நம்ம அந்த சபை அந்த இதுல இருந்து நம்ம வெளியே வரணும், எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அந்த ஒரே தேவனை நம்ம புரிஞ்சுக்கணும்னா வெளிப்படுத்துற முதல் தூதரை சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க புடிச்சுக்கணும். அந்த வார்த்தை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வாசிங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து. யாருக்கு பயந்தான்? தேவனுக்கு பயந்து. எத்தனை பேரும் பாருங்க. அடுத்து அந்த லைனா அவரை என்ன எத்தனை பேரு? ஒருவரை. முதல் தூது அட்வென்டிஸ்ட் இருக்கிறாங்க, முத்தூது சொல்லிக்கிறேன், முத்தூது சொல்றாங்க. முத்தூதுல முதல் தூதரை தப்பா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவரை விட்டுவிட்டு அவர்கள் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க.
பாருங்க, அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேலை வந்தது. மறுபடியும் அவர் கொடுக்க பார்த்தீங்களா, அவர் நியாய தீர்ப்புக்கு வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். இப்ப நம்மளுக்கு ஒரு கீ பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அவர்னா அது ஒரு ஆள் தான், அதுல கிளியர் ஆயிட்டோம். இப்ப வானத்தையும் பூமியையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கன்னு ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையை கொடுத்துருக்காங்க. வானத்தையும் பூமியை நீரூற்றுன்னு சொன்னா உடனே அவங்க கொண்டு போய் எங்க சேர்ப்பாங்க? ஓய்வு நாளில் மட்டும் தான் சேர்ப்பாங்க. ஓய்வு நாளில் வர அந்த வானத்தையும் பூமி நீரூற்று உண்டாக்கினார். அப்ப ஓய்வு நாளில் அங்க வச்சுதான் ஒத்த வாக்கியத்தை பொருத்தி பாக்குறாங்களா? அதுவும் உண்மைதான். ஆனா அங்க மட்டும் தான் பொருத்தி பாக்குறாங்களே தவிர வேற இடத்துல வசனங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 4-5 வசனம் என்ன சொல்லுது? வானத்தை பூமி உண்டாக்கி நான் ஒருவருக்கு தொழுது கொடுக்கணும் வசனம் சொல்ல. வசனம் இப்ப நான் காட்ட போற வசனம் பூரா பாருங்க, அங்க வானமும் பூமியும் வருதான் பாருங்க. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 14 வாங்க. 14 அப்போஸ்தலர் 14 வாங்க. அப்போஸ்தலர் 14 15 வாசிங்க. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு, இங்க பாருங்க மறுபடியும் சொல்றாங்க, இந்த தேவர்களை விட்டு. தேவர்கள் சொன்னாலே என்ன தப்பு? 3-2 அதெல்லாம் விட்டுருங்க. தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நாங்க பிரசங்கிக்கிற பிரசங்கிங்க என்னது? நாங்கள் பிரசங்கியாத வேற பிரசங்கத்தை பிரசங்கித்தால் அப்படின்னு சொல்றோம்ல. பவுல் பிரசங்கித்த பிரசங்கம் என்ன சொல்றாரு? ஒரே தேவனை பத்தி பிரசங்கிக்கிறோம். அவர் யாரு? வானத்தையும் பூமியும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவன். இப்ப முத்துதுல முதல் தூது என்ன சொல்லுது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவரையே தொழுது கொள்ளுங்கள். வேற ஒருத்தரா இல்ல, அவரையே தொழுது. என்னை தவிர வேற தேவன் இல்லையே சொல்றாரு. பழைய பாட்டு எத்தனை இடத்துல சொல்றாரு? எத்தனை இடத்துல நான் ஒருவரே தேவன், நானே தேவன், நான் என்னை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொல்லி சொல்றாரா இல்லைங்களா? அத்தனை தடவை நம்ம கேட்டு இருந்தோமே. நம்ம என்ன செஞ்சோம்? நம்மளும் சேர்ந்துதான், நானும் சேர்ந்துதான், எல்லாம் சேர்ந்துதான் என்ன செஞ்சோம்? போதையே குடிச்சிட்டோம். தெரிஞ்சு வர்றதுக்கே படாத பாடுபட்டோம். தண்ணியில முழுகி வந்து முக்கி எந்திரிச்சு இதை விட்டு வெளியே வர்றதுக்கு எத்தனை தடவை முங்கி எந்திரிக்க வேண்டியது இருக்குது. பயங்கர 4-5 தடவைக்கு மேல இப்போ முங்கி விளையாட தப்பா இருக்குமா ரைட்டா குழம்பி அதை விட்டு வெளியே வர்றதே தேவனுடைய சுத்த கிருபை. அப்ப பாருங்க, அடுத்த லைன் வாசிங்க. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும். இங்க என்ன சம்பவம் நடக்குது? பவுல் வந்து ஒரு அற்புதம் செய்யறாரு. ஒருத்தர் நொண்டியானவர்களை சரிப்படுத்துறாரு. உடனே இவர் தெய்வம் சொல்லிட்டு என்ன கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்பதான் சொல்றாங்க, ஜனங்களே இப்படி செய்யாம பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின அவரே தொழுது கொள்ளுங்க, அவர் தான் ஒரே தெய்வம், அவரை தான் நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பவுல் செல்ல தெளிவாக இங்க நம்ம சொல்லுகிறத நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது பாருங்க, அவங்க சும்மா சொல்லல. இது மாதிரி செஞ்சா நம்மனா இப்ப இப்படி செய்யறமா தெரியல. 14ஆம் வசனத்தை பாருங்க. நம்ம கூட சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்தினுடைய ஓடி உரத்த சத்தமா எப்படி சொன்னாங்களா? ஐயோ பதட்டத்துல சொல்லுவாங்களே, பார்த்து பாம்பு போகுதுன்னு சொல்லுவாங்களே. ரோட்ல போகும்போது பார்த்து என்ன அன்னைக்கு போயிட்டு வாக்கிங் போயிருக்கேன், பார்த்துட்டு பாம்பு போகுது, ஒருத்தர் பைக்ல போறேன் அப்படின்னு நின்று கத்துறான். நான் பாம்பு பார்த்து கூட பயப்படல, அவன் கத்தனை பார்த்து பயந்தேன். அப்ப என்னன்னா அவன் ஒரு பதட்டத்துல கத்துறான் பாத்தீங்களா? அது மாதிரியா நம்ம கத்துறோம். அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ தப்பு, பெரிய மகா தப்பு செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து யாரு சட்டையை கிழிச்சுட்டு வந்து உட்காந்து கத்துறாங்க, இப்படி தப்பு செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? பதட்டத்துல சொல்றாங்க. அந்த பதட்டம் நமக்கும் வந்தாக வேண்டும். அதுதான் தேவனுடைய பக்தியினுடைய ஆழம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இங்க நம்ம வானத்தை பூமி உண்டாக்கினவரை பத்தி பார்த்தோம். சரி, இன்னொரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 17க்கு வாங்க. அங்கேயும் பாருங்க வசனம் வருதா? 17க்கு வாங்க. அப்போஸ்தலர் 17ல 24 வாசிங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். உலகத்தையும் அதில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்குனது யாரு? தேவன் தான். யாரை கொண்டு உண்டாக்குனாரு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு உண்டாக்குனாரு. ஆனா கொத்தனார சேர்ந்து அவங்க கட்டினாரு. அறிவுபூர்வமாக கேட்டீங்கன்னா இந்த வீட்டை கொத்தனார் தான் கட்டினாரு. ஆனா உண்மையா பார்த்தா இந்த வீட்டு ஓனர் தான் என்ன சொல்லுவாரு? இந்த வீட்டை நான் கட்டினேன்னு சொல்லுவாரு. கரெக்டுங்களா? அது கரெக்ட் தானே? அதேதான், தேவன் தான் உலகத்தை படைச்சாரு. யாரை கொண்டு படைச்சார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு படைச்சார். இப்ப நான் தான் என் குழந்தைய படைச்சேன். ஆனா யாரை கொண்டு படைச்சேன்? என் மனைவியை கொண்டு படைச்சேன். புரிஞ்சுங்களா? அந்த கான்செப்ட்ல தான் அங்க வருது. புரிஞ்சுங்களா? வாசிங்க அதை. இங்கேயும் பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் யாரு ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணுகிறது. எவர்? எத்தனை பேர்? அவர்களா? அவரா?
அவர் தானே போட்டிருக்கு. இப்போ இங்க பிரசங்கிக்க போது கூட என்ன செய்யறாரு, ஒருவரை பத்தி தான் அவர் பேசுறார். நீங்கள் அறியப்படாத தேவர்களுக்கு இந்த ஆராதனை செய்கிறவர்கள் மேல வசனம் சொல்லும். இங்க பாருங்க 23 பாருங்க, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன்னா ஏன் அறிவிக்கிறார்? அவரை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிஞ்சுக்கிட்டாதான் உண்டான மெய் உண்மையும் நீர் அனுப்பினாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவு ஒன்றுன்னு சொல்லி அங்கேயே ஆரம்பிக்குதுல வசனம். ஒன்றான மெய் தெய்வம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. அந்த ஒன்றை விட்டுவிட்டு திரும்பியே 3க்கு போறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒன்றான மெய் தெய்வத்தை விட்டுட்டு 3க்கு போறாங்க. அப்ப இங்கேயும் வானம்னு வருதா? அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:25 வாங்க. 11:25. மத்தேயு 11:25. அந்த சமயத்துல இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து வாயால என்ன சொல்றாரு? பிதாவே வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே. யாருக்கு? வானத்துக்கும் பூமிக்கு யார் ஆண்டவரா? வாசிங்க. இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தி விளையாடும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவை பார்த்து, ஆம் பிதாவே, இப்படி செய்கிறது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமா இருக்கிறது. யாருக்கு மறைச்சுக்கிட்டு? பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களுக்கு தான் இந்த விஷயம் மறைஞ்சிருக்குது. இங்கிலீஷ் வாசிக்க தெரியாம, படிக்க தெரியாம ஃபெயிலான எல்லாத்துக்கும் தான் என்ன செய்யுது, இது வெளிப்படுத்தப்படுது. அப்ப இது வந்து யாருக்கு பிரியமா இருக்குது? கடவுளுக்கு பிரியமா இருக்கிறது. ரொம்ப பாவத்துல கிடக்கிறவன் அதை கொண்டு வந்து அவர் பரிசுத்தப்படுத்தினா தான் அவருக்கு பெருமை. நல்ல நல்ல பாவமே செய்யாத பரம்பரையில வந்து அவன் பரிசுத்தமா வர்றதுனால அவருக்கு எந்த பெருமையும் இல்லை. அவரோட பலம் அங்கதான் வேணும். ஒரு காலி குடத்தை உடைச்சா தான் அது நல்ல, அது நிரப்பினா தான் கடவுளுக்கு பெருமை. முழு புக்கா குடத்தை போய் நிரப்பினா எவ்வளவு பெருமை இருக்கா? அவனுக்கே அது வந்து பெரிய உதவி மாதிரி தெரியாது. அப்ப நம்மளை போல ஆட்களை தான் அவர் என்ன செய்யறாரு, பைத்தியமான இருக்கிறவர்கள நம்ம சூஸ் பண்ணி ஒண்ணும் இல்லாம இப்ப யாரு அவரை சூஸ் பண்ண சீசர்களே கவனிச்சிங்களா இல்லைங்களா? எப்படிப்பட்ட ஆளை சூஸ் பண்ணாரு? அந்த காலத்துல நெசம்லே ஒரு பார்த்து சொல்லுவாங்க, இவருக்கு நெசமே தேவனுக்கு தேவகுமாருக்கு ஞானம் இருக்கா, இப்படி படிப்பறிவு இல்லாத ஒண்ணும் இல்லாதவங்களா பார்த்து சூஸ் பண்றாரு. புரிஞ்சுங்களா? அவருக்கு அப்படி செய்வதுதான் பிதாவுக்கே பிரியமா. ஏன்னா எஜமானன் சொல்றாரு, வாங்க வாங்கப்பா விருந்துக்கு ஜன எவனும் வர மாட்டேங்கிறான், போய் கூட்டுவாடா, யாருக்கு தேவையோ அவங்களை கூட்டுவா. புரிஞ்சுங்களா? போய் தெருவோரத்துலையும் இதுல இருக்கிறவங்களையும் கூட்டுவா. மற்றவனுக்கு பூரா வேலை இருக்குது, அந்த வேலையை போய் அவன் பார்க்கட்டும், அதை வந்து இவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டாரா இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் 17:3. அதை நம்ம உண்டான மெய் உண்மையும் நீர் அனுப்பினா இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 1 தெசலோனிக்கர் 1:9 வாங்களேன். 1 தெசலோனிக்கர் 1:9 பாருங்க, அங்க ஒரு காரியம் சொல்லப்படுது. அதே மாதிரி 1 தெசலோனிக்கர் 1:9. தெசலோனிக்கர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்டு கொலை செய்யலாம். 1 தெசலோனிக்கர் வாசிங்க கரெக்ட் தான். எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரதேசம் என்னதென்றையும் ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்புவதையும் பாத்துங்க. ஜீவனுள்ள தேவனிடத்துல நீங்க என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். ஜீவன் கொண்டாட மெய் தேவன் சொல்லப்படுறாங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துன்னு சொல்றாங்களா? ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்க திருந்தணும். எதை விட்டு திருந்தணுமா? விக்கிரகங்களை விட்டு திருந்துங்க, திருத்துவதை விட்டு திருந்துங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் வச்சுங்க. அவர் மருத்துவரிலிருந்து எழுப்பினவரும் கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2வது வரையும் சேர்த்து நாங்க அறிவிக்கிறோம். அவரால் நம்ம ரட்சிப்பு கிடைக்கும் சொல்லி நம்ம அறிவிக்கிறோம் சொல்லிட்டு இங்க வசனம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:27 வாங்க. மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியார். குமாரனாக பிதாவை தவிர வேற யாரு? குமாரன் அவரை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர் தவிர வேற யாரோ? இப்ப நமக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரா இல்லைங்களா? குமாரன் தன்னை நமக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறனால தான் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா
அவருக்கு அங்கே முடிவு பண்ணாமல் நம்ம இங்கே வந்து உட்காந்து இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ அவர் விருப்பம், அவர் இஷ்டம். எந்த மண்பாண்டத்தில் எந்த இதை எடுத்து நான் அவர் எந்த கல் எடுத்து இந்த ஆலயத்தை கட்டணும்னு அவருக்கு விருப்பம். அவர் எதை வேணாலும் எடுத்து போட கட்டுவார். அதை இதை எதுக்கு எடுக்கல, படித்தவனை எதுக்கு விட்ட, படிக்காதவனை எதுக்கு எடுத்து அப்படின்னு யாருக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, அடுத்த வசனத்தை பார்த்தீங்க. 1 கொரிந்தியர் 8:6. இதில் தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் 8:6. எத்தனை இடத்துல ஒரு தெய்வம் ஜீவனுள்ள தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினவர் வசனம் எத்தனை இடத்துல இருக்கு? ஒரே தேவன் நமக்கு உண்டு. எத்தனை தேவன் உண்டா? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு. இந்த வசனத்தை அவங்களால புறக்கணிக்கவே முடியாது. ஆனால் இதையும் படிச்சுட்டு எப்படி மனசார அவங்க தவறுல நடக்கிறாங்கன்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது. பாருங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம், அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம், சகலமும் உண்டாயிற்று, நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? ஆனா அடுத்த லைனை பாருங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. யாருக்கு இடத்துல இல்லை? அட்வென்டிஸ்ட்லயும் இந்த அறிவு இல்லை. எந்த அறிவு? ஒரே தேவனும் ஒரே கர்த்தரும் ஆகிய இவங்க 2 பேரை பத்தி அறிவு யாருக்கு இல்லை? ஈவன் எல்லாத்துக்கும் இல்லை. அட்வென்டிஸ்டுக்கு கூட இந்த அறிவு இப்போதைக்கு இல்லை. முன்னாடி இருந்து பயனர் காலத்துல இப்ப அந்த அறிவு அவர்களிடத்துல இல்லை. ஏன்னா 144,000 நெத்தியில போடப்பட்டிருக்கிற அந்த முத்திரை என்ன? பிதாவின் நாமம். பிதாவை பத்தி நாமனா என்ன அர்த்தம்? பிதாவை பத்தி தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் பிதாவை யாரு, குமாரனை யாரு அறிந்தவர்கள் மட்டும்தான் 144,000 வரவே முடியுமே தவிர திருத்துவத்தை அறிந்தவர்களுக்குள்ள வரவே முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். திருத்தத்தை அறிவுன்னு சொல்லவே கூடாது. அது திருத்தத்தை குடிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அது அது அறிஞ்சு அது என்னதான் தெளிவு இருக்க போகுது? தப்பு குழப்பத்துக்குள்ள என்ன தெளிவு இருக்க போகுது? தெளிவே அது இல்லை. அவங்களுக்கே தெளிவு இருக்காது. இப்போ நம்ம 4 பேருமே ஒரே கான்செப்டா கரெக்டாக சொல்லுவோம். ஆனால் அவங்க 4 போதகரை பிடிச்சி திருத்தவத்தை சொல்லுதுன்னா அவங்க 4 பேரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. நான் என்ன தெரிஞ்சு ஒரு பாசம் எனக்கு எங்கள் சர்ச்சில் இருக்கும்போது 3 சேரை போட்டு 3 சேரு 3 தேவன் அப்படி சொல்லிட்டு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நான் யோசிப்பேன், ஆமாம் நம்ம இதுலேயும் கூட 3 சேரை போட்டுருக்காங்க, இங்கேயும் 3 ஆனால் சிங்காசனம் ஒன்று தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு உண்டு. சரி விடு நம்ம அப்படி சொல்லி நானும் போய் சொல்லி கொடுத்தேன் நின்று. ஏங்க இப்படி இல்லைங்க இப்படிங்க தர மக்களுக்கு புரியவே மாட்டேங்குச்சு. எப்படி 3 தேவன் காணா ஒண்ணுங்க அப்படின்னு சொல்றா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குச்சு. அப்ப பாத்துங்க இப்படிதான் காரியங்கள்லாம் நடந்து ஏறிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, எபேசியர் 4:5 நம்ம பார்த்தோம். ஒரே தேவன் உண்டு, ஒரே பிதா உண்டு நம்ம படிச்சிருக்கோம். இந்த வசனத்தை நம்ம காலையிலேயே நம்ம படித்தோம். இப்போ யோவான் 4க்கு வாங்கலேன், 4:22 வாங்கலேன். யோவான் 4:22. நீங்கள் அறியாததை தூது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறது. எங்க பார்த்து கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து தண்ணியை சேர்த்தான் சொல்லிக்கிறாரு. நீங்க அறியாததை தொழுது, உங்களுக்கு அறியல, நீங்க தேவன் யாருன்னு அறியாம தொழுது கொண்டிருக்கீங்க. ஆனா நாங்க அறிஞ்சதை தொழுது கொண்டிருக்கிறோம். நாங்க யாரு எங்களுக்கு தெய்வம் நாங்க அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த தெய்வம் யார் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் காலம் வரும் வந்துச்சா? பிதாவே அவர் தான் தேவனுடைய ஆவி, அவர் தான் பிதா தான் ஆவி, குமாரன் தான் ஆவி என்பதை அறிந்து ஆவியோடும் உண்மை என்னது சத்தியத்தோடும். திருத்துவத்தில் சத்தியம் இருக்குதா? உண்மை இருக்குதா? தவறு இருக்குது, கதை தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? உண்மையோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்கிறவர்கள் தொழுது கொள்ளும் காலம் வரும். எப்போ வரும்? வந்துருச்சு. இப்ப இந்த சுவிசேஷத்தை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும். அந்த காலம் வந்துருச்சு. அப்ப என்ன வருஷம் எத்தனை நாள் இல்லை, இன்னும் ரொம்ப நாள் இல்லை. இந்த ஜெனரேஷன் தாண்டுமா? ஒரு ஜெனரேஷன் 40 வருஷம் சொல்லுவாங்களா? இந்த 40 வருஷம் இப்போ இருந்து 40 வருஷம் தாண்டுமானே வாய்ப்பே இல்லை. கடவுள் எப்போனாலும் வந்துடுவார். இன்னும் 20-30 வருஷத்துல எப்போனாலும் அவர் வந்துடுவார். அவ்வளோ காரியங்கள் ராபிட்டாக சீக்கிரமாக நடக்க இருக்குது. நம்ம தான் ஆயத்தம் இல்லாமல் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? என்னோட வரிக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அவர் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நம்ம மனதில் வைத்தவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து அதில் 23ஆம் வசனம் வாசித்தீங்களா? 23ஆம் வசனம் வாசித்தீங்க. சரி, யோவான் 14:6 வாசிங்க. 14:6.
அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை எல்லாமும் ஒருவனும் பிதாவை எடுத்து. ஏன்னா பிதாவிடத்திலேயே வர மாட்டேன்னு சொல்றாங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது, நான் பிதாவுடையவர், பிதா என்னுடையவர். வசனம் எங்க சொல்லுது? நம்ம காலையில வாசிக்கணும்னு வாசிக்க வேணாம்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 3:23 வாசிங்களேன். 3:23. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். கிறிஸ்து, நீங்க கிறிஸ்துவுடையவர்கள். யாரு? நம்ம சபையார் கூட யாருடையவர்கள்? கிறிஸ்துவர்கள். கிறிஸ்து யாருடையவர்கள்? தேவன் உடையவர்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம், அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அப்ப அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. பிதா என்ன சொல்றாரு? இவரே என் நேசகுமாரன், இவரில் நான் எங்க சொல்றாரு? மத்தேயு 3:17 அவர் அப்படி சொல்றாரு. அடுத்து பிலிப்பியர் 2:6 எடுங்களேன். அவர் தேவகுமாரனா இருக்கிறதுனால அவர் அப்பா காலைல வாசம் என்னது? யோவான் 5:18 வாசம். அவர் சொந்த பிதா என்று சொன்னாலே தேவனுக்கு சமமாக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அங்க மட்டும் அந்த சமன் வார்த்தை வராது. இங்க பாருங்க, பிலிப்பியர் 2:6 சமன் வரும் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிரும். தேவனுடைய ரூபம்னா என்ன? ரூபம்னா என்ன முதல்ல சொல்லுங்க. உருவம். இப்ப இவங்களோட பையன் இவரோட ரூபமா இருக்கான்னு சொன்னா அர்த்தம் அவங்களுடைய முகச்சாடு அப்படியே இருக்கும். அப்ப பிதாவோடைய ரூபம் யாருக்கு இருக்கு? எங்க இந்த பாவ உலகத்துல 6000 வருஷ காலத்துல இவ்வளவு நோய்கள் மத்தியிலையும் நான் என் குழந்தை என்ன போலவே இருக்கிறான். என் குழந்தை போட்டவனா காட்டுற பாருங்க, என்ன போலவே இருப்பான். என் சின்ன வயசு போட்டா போலவே இருப்பான். இவ்வளவு பாவ உடம்புலயே நம்ம இருக்கிறோம்னா தேவன் பாவம் அறியாத தேவன், பொய்யாத தேவன், பரிசுத்தமான தேவன். அவருக்கு பிறந்த குமாரன் அவரை போல இருக்க மாட்டாரா? அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான். அந்த உலகத்துல எதுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க? ட்வின்ஸ் ரெண்டு பேரும் ஒரே ஜீன் தானே. பிதாவும் குமாரனும் ஒரே ஜீன் தானே. ஏன்னா உள்ள இருந்து எடுத்தாங்க, ஆதாமுக்குள்ள இருந்து எடுத்தது தானே. இவங்க ஒரு பெண்ணை வச்சு அது மூலியமா உருவாகி வந்தவர் இல்ல. யாரு பிறந்து வந்தவர்? யாரு இல்ல. இதல்ல. எதுக்கு பிறப்புன்னு சொல்றாரு தெரியுங்களா? பிறப்புன்னு சொன்னாலே ஒண்ணுக்குள்ள இருந்து ஒண்ணு வெளியே வந்தாலே அதுக்கு பேர் பிறப்பு தான். விதைக்குள்ள இருந்து ஒரு செடி வந்தா அதுக்கு பேர் பிறப்பு தான். ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, ஜாதி ஜாதியாக அதோட இதை ஜனிப்பிக்க கடவுது, விதைகள் ஜனிப்பிக்க கடவுது. ஜனிப்பிக்க கடவுதுன்னா என்னது? பிறப்பு. ஒரு விதைக்குள்ள இருந்து ஒரு செடி உயிர் வந்தாலும் அது பேர் பிறப்பு தான். மண்ணுக்குள்ள இருந்து ஒரு செடி வந்தாலும் பிறப்பு தான். ஒண்ணுக்குள்ள இருந்து ஒண்ணு வந்தாலும் பிறப்பு தான். அந்த மரம், இந்த கட்டை, இந்த டேபிள் மரத்தினால் பிறந்ததுன்னு சொன்னா ஒண்ணு கரெக்ட் தானே? புரியுங்களா? ஒண்ணுக்குள்ள இருந்து ஒண்ணு வந்தாலே அதுக்கு பேர் பிறப்பு. அப்ப ஆதாமுக்குள்ள இருந்து யார் வந்தா? ஏவாள் வந்தா. அப்ப அதுவும் அவரும் பிறப்பு தான். அதே மாதிரிதான் பிதாக்குள்ள இருந்து யார் வந்தா? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்களா? அதுதான் he came out from God. யோவான் 16:27 சொல்லப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? 17:8 சொல்லப்பட்டிருக்குது. I came out from thee. came outனா என்னது? அவர் இடத்துல இருந்து தமிழ்ல போட்டிருக்கோம். சீசர்கள் அதை விசுவாசித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. சீசரோட நம்பிக்கை என்னவா இருக்குது? நான் என் பிதாக்குள்ள இருந்து வெளியே வந்தேன் என்று நம்பி இருக்கிறாங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை, அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க பாருங்க. இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? I came out from God. I came out from thee. 17:8, 16, 26, 27 இது ரெண்டையும் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அவர் சும்மானா அவர் குமாரன் சொல்லிக்கல, அவருக்குள்ள இருந்து வந்தாரு. அவருக்குள்ள இருந்து வந்தாருன்னா எப்படி? அவரே இப்ப ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாளை எப்படி எடுத்து குளோனிக் முறையில இப்ப ஏதோ பண்ணாரோ அது நம்ம எப்படி பண்ணா நமக்கு தெரியாதுல்ல. அந்த டெக்னாலஜி நமக்கு தெரியாது, மனிதனுக்கு தெரியாது. இந்த ஸ்பீக்கரை எப்படி பண்ணாங்கன்னே நமக்கு தெரியாது. மனுஷன் பண்ண ஒரு பொருளவே எப்படி பண்ணாங்க, ஆனா பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுமில்ல. அதே மாதிரிதான் தேவன் அவர் குமாரனை எப்படி பெற்றெடுத்தார் நமக்கு தெரியாது, ஆனா அவர் பண்ணியிருக்காரு மட்டும் எழுதி இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறது தான். அது விசுவாசிக்காம நான் போறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்துல அத்தனை அறிவு பிரிவு போச்சு. அந்த அறிவு மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்க, எசேக்கியேல் 1:26 பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியான உடம்புன்னு சொல்லுவாங்க. அங்க மனுஷகுமாரன் கோப்பான ஒரு உருவம் சிங்காசனத்துல உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாசிக்க வேணாம். அவங்க உட்காந்துருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இடுப்பாக காணப்பட்டுச்சு, கை போன்று தோன்றினது. அது இடுப்பு கிடையாது, இடுப்பாக காணப்பட்டது. கிறிஸ்துவின் ஆவிதான் அங்க செயல்பட்டதா அங்க சொல்லப்படுது. புரிஞ்சுங்களா? அதை நம்ம வீட்டுல வாசிங்க. எசேக்கியேல் 1:26 பாருங்க, 27 பாருங்க. ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி பத்தி. பரிசுத்தாவிக்கு உடம்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்ப எதுக்கு ரொம்ப வளவளன்னு பேசிக்கிட்டு பரிசுத்தாவி இருக்காருன்னா அவர் உடம்பு இருக்கிற மாதிரி காட்டுங்க சொன்னா அந்த வசனத்தை காட்டுறாங்க. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா வால் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே தரிசனத்துல அப்படிதானே காட்டப்படும். தரிசனத்துல வேற விதத்துல காட்டப்படும். அங்க வால் மாதிரி இருக்கிறத கொண்டு அவர் தான் பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அவர் இடுப்பாக காணப்படுது, இதா காணப்படுது. அவருக்கு என்ன இல்லை? தசம் உருவம் இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆதியாகமத்தில் நமது சாயலாக உண்டாக்கப்பட்டாருன்னா இப்ப பரிசுத்தாவின் சாயல யாருக்கு வால் இருக்கு? யாருக்கு இடுப்பு கீழே தீயா எரியுது?
அது பிதா குமாரனுடைய ஆவியின் ஒரு ரூபத்தை சும்மா ஒரு தரிசனத்துக்காக காட்டினா ஒரு உருவம். அப்போ புறாவின் உருவம் எடுத்தார்ல, அது எப்பொழுதுமே ஒரு உருவம் எடுக்கப்படுதுன்னா அந்த உருவம் எடுக்கப்படுறவங்களுடைய நெச உருவம் அது கிடையாது. இப்போ மனித உருவத்தை தூதர்கள் வந்தானா அவங்களோட நெச உருவம் மனித உருவமா அது ரூபம் எடுக்கிறாங்கனாலே அவங்களுக்கு அந்த ரூபம் கிடையாது. அப்போ ரூபம் கொண்டு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரூபம் இல்லையா பரிசாவினர் இருக்கு. பரிசாவினர் சொல்லி ஒருத்தர் தனியாக இருக்கிறான்னா அவருக்கு ரூபம் இருக்குன்னா அவரு இன்னொரு ரூபம் கொண்டாரு. இன்னொரு ரூபம் கொண்டாருன்னா அது என்ன ஒரு மனுஷ ரூபமோ ஒரு தெளிவான ரூபமோ எடுக்கணும். அது என்ன அது வேற மாதிரி, புரிஞ்சுங்களா? வேற மாதிரி ஒரு ஒரிஜினல் புறாவா மாதிரி கூட இல்லையே. ஒரிஜினல் புறா மாதிரி ஒரு உயிரோட வந்தா கூட பரவாயில்ல. ஒரு சிங்க ரூபம் எடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, கடவுள் இயேசு கிறிஸ்து சிங்க ரூபம் எடுத்து வந்து யாருக்கு முன்னாடி நிற்கிற சிம்சன் முன்னாடி நிற்கிறாரு வைக்கிறான்னு சொல்லி படிக்கணும்ல, அது மாதிரி கூட இல்லையே. ஆக வெறும் ஒரு வல்லமையை பற்றி தான் சொல்ல வருகிற மாதிரி காணப்படுகிறது என்பதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். சரி, மத்தேயு 18:10 வாசிங்க. 18:10. இன்னும் ஒரு நிமிஷம் முடிச்சுடுறேன். 18:10. 18:10 என்ன சொல்லுது? இந்த சிறியவன் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவளுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறார். பரலோகத்தில் என் பிதா இருக்கிறாரு, அவர் சமூகத்தை எப்பொழுதுமே தரிசிக்கிறாங்க. அவர் பரலோகத்தில் அவர் எங்க இருக்காரு? பரலோக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதுதான் வெளிப்படுத்தல் எங்க சொன்னா சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 22:3-4 வாசிங்க. கடைசி வசனம் வாசம் முடிச்சிடுவோம். இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமா இருக்கிற சிங்காசனம் யாரா இருக்கிறாங்க? சிங்காசனத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். இன்னொருத்தரை காணாமே. அவருடைய உயிர்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை. சரிங்களா, புரிஞ்சுக்கலாம். அப்ப இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்றான உண்மையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவிலே நித்திய ஜீவன் என்று சொல்லி தான் முடிக்குது. அதே 21:3-4 வாசிங்க. 21:3-4. வெளிப்படுத்தலாம். உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களுமா இருப்பார்கள். தேவதாமே அவரோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இந்த பூமியில அவரே வந்து என்ன செய்றாரு? நமக்கு தேவன் நம்ம கூடயே வந்து வாழ்ந்து நம்ம இப்போ வந்து என்னது சென்னை தான் கேபிட்டல் சிட்டி. இந்த பூமியே கேபிட்டல் சிட்டியாக இருக்கு. பூமியே பரலோகமாக பாருங்க. ஏன்னா தேவன் இருக்கிறது தானே பரலோகம். இந்த பூமியே பரலோகமாக மாற்ற போறாரு. ஆனா இது இப்போதைக்கு எப்படி இருக்குது? எல்லா உலகத்துக்கும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஒஸ்டான உலகமாக இருக்குது. ஆனா இந்த பூலோகத்தை என்ன செய்ய போறாரு? கடவுள் அவரோட அன்பின் நிமித்தமாக பரலோகமாக மாற்ற போறாரு. கடைசியாக 8ஆம் அதிகாரத்தில் வாங்கல. 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிட்டு முடிச்சிருவோம். இல்ல யோவான். ஏன் தெரியுமா இந்த சத்தியத்தெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு யோசனை வரும். ஏன் அப்படி ஒரு பெரிய பெரிய பிரசங்கியாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் அந்த சத்தியம் புரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். அதுக்கான பதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வாசிங்களேன். ம். 42 வாசிங்களேன். நீங்க வேசி தந்தனால் உண்டானவர்கள் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து வராரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை இன்னொருத்தர் அனுப்பல. எத்தனை பேர் அனுப்புனாரா அவரை? அவர் ரேனா அர்த்தம், ஒருத்தர் தான் என்னை அனுப்புனாரு, இன்னொருத்தர் அனுப்பல. புரிஞ்சுங்களா? அடுத்த லைனை வாசிங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? அடுத்த லைன் இதான் விளக்க நம்மளுக்கு பதில். என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனாலே அல்லவா? புரிஞ்சுங்களா? அவருடைய வசனத்தை ஏன் அவங்க அறிய மாட்டேங்கிறாங்கன்னா, அதை கேட்க கூட அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. இதே காரியத்தை யூதர்கள் செஞ்சாங்கன்னா அதை மட்டும் குற்றச்சாட்டு பண்றாங்க. ஆனால் அதே தப்பு தான் இவங்களும் பண்றாங்க. நானா ஆதாம் வியாபாரத்தில் இருந்ததுன்னா வந்து சாப்பிட்டுருக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ பெரிய உலகத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல இருந்துன்னா நம்மளும் என்ன செய்வோம்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டவங்க தானே. அப்போ நம்மளும் சாப்பிடுறது இல்லை, தப்பு அப்படியே போயிடும். ஆனால் திரும்பி கடவுள் நம்மளை அன்பாக கூப்பிடும் போது என்ன செய்யணும்? அவளை விட்டு வெளியே வரவர்களாக இருக்கணும். அப்படி வராமல் இருந்தோம்னா, இப்போ பாருங்க 44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, அது ஏன் வராமல் இருக்கணும்னா, அதை விட்டு வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு சௌகரியம், பணம், காசு எல்லாம் நம்மளை விட்டு
போயிடும். அப்போ அதோட இச்சைகளை எல்லாம் நம்மளை மைண்டில் திட்டம் போட்டு வச்சுருப்போம். எத்தனை வாழ்க்கை என்ன 3 வருஷத்தில் என்ன செய்யணும், இந்த 4 வருஷத்தில் என்ன செய்யணும், இந்த மாதிரி திட்டத்தை பூரா என்ன செய்ய முடியாது, இச்சைகளை பூரா அடைய முடியாது. மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம முன்னேறணும். எங்கே வந்தா உண்மையான சத்தியத்தை பேசுனா மறுபடியும் இப்போ பாருங்க, அந்த பாஸ்டர்னா அவர் அங்கே இருந்திருந்தாரு, நிறைய பர்மனெண்ட் ஆகிருப்பாரு, நல்ல சௌகரியமா இருந்திருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த காசு எங்களுக்கு முக்கியம் இல்லை, சத்தியம் தான் முக்கியம் சொல்லி வந்து நின்னாங்கல்ல. இந்த என்ன யாருக்கு இல்லை, பெரிய பெரிய ஆட்களுக்கு, பெரிய பெரிய பிரசங்கியாளர்களுக்கு இல்லை என்பதை பாருங்க. பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதலாய் கொண்ட மனுஷ கொலபாதகனும் சத்தியம் அவனிடத்தில் இல்லை இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைத்து நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப இவங்க அவங்க பிள்ளை தானே, இவங்க பேசும்போது என்ன செய்வாங்க, திருத்தத்தை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசும்போது சொந்தத்திலிருந்து எடுத்து அடிச்சு விடுவாங்க. பைபிள்ல இருந்து எடுத்து பேச மாட்டாங்க, சொந்தத்திலிருந்து எடுத்து இது இப்படிதான், நாங்க இப்படிதான் நம்புறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அப்படிதான் நம்புறீங்கன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள்ல இப்படி இருக்குது, இதை புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டா அது புரிஞ்சுக்கிறோம், அது உட்காந்து கவனிக்கிறோம், நம்மளால கேட்க முடியும். இல்லை நாங்க இப்படிதான், எங்களை தொல்லை பண்ணாது அப்படின்னு சொன்னா செய்ய முடியும், தூசி தட்டி விட்டு போக தான் முடியும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறபடினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. நான் சத்தியத்தை சொல்லி நீங்க என்ன செய்யறதில்ல, விசுவாசிக்கிறது இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு யாராவது படிக்குவோம். அடுத்து 47 பாருங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்தை செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்போ வார்த்தை புரியுங்க. நம்மளுடைய சபையிலையோ நல்ல நேரத்துலையோ அது தேவன் போட்ட விதையா இருந்தா அது என்ன செஞ்சிருக்கோம், செவி கொடுத்துருக்கோம். தேவன் அவங்களை அழைச்சி கொண்டு வந்து இந்த சபையில சேர்த்திருந்தா கொடுத்துருக்கோம். சாத்தான் கொண்டு வந்து சேர்த்திருந்தா அது தேவன் நட்டாத நடி அதை விட்டு கேட்கும், செவி கொடுத்திருப்பீர்கள். அப்போது யூதர்கள் அவருக்கு பயந்து சரி ஓகே அதான் புரிஞ்சுங்களா. அவங்களுக்கு நானும் யோசிச்சது ஒன்று, எதுக்கு இவங்க இவ்வளவு சத்தியம் இருக்குது, இவ்வளவு வசனம் இருக்குது, இவ்வளோ இப்படி போதகளாக இருக்கிறாங்க, இவ்வளோ இப்படி காரியம் இருக்காங்க, எதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்க சுய லாபத்துக்காகவும் சில சத்தியத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு மனசே அவங்களுக்கு இல்லாதனாலையும் எதிர்காலத்தில் உள்ள அந்த இச்சைகளை அடைந்தேறுவதற்காகவும். இச்சைகள்னா அது வீடு கட்டணும், வாதல் கட்டணும், இடம் வாங்கணும், அது வாங்கணும், இது பூரா இந்த இச்சைகளை பூரா அவங்க அடைந்தேறுவதற்காகவும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனதில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்றான மெய் தெய்வம்னா யாரு, ஒரே தெய்வன் அவரு பீதா, வானத்தை பூமி உண்டாக்கினவர் அவர் ஒருத்தர் தான். மகாபவன் வேசித்தனத்தை எல்லாத்துக்கும் குடி குடிச்சு நமக்கு குடி கொடுத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அதை விட்டு வெளியே வந்து அவளுக்கு ஏனிற பாதைக்கும் அவளுக்கு நேருற ஓலாப்புக்கு நம்ம என்ன செய்யணும், உடன்படாதபடி அவளை விட்டு நம்ம வெளியே வந்து நம்ம பரிசுத்தமாக வாழ தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பரிசுத்த பிதாவே, கிருபையும் இரக்கமும் நீதியும் உள்ள நல்ல ஆண்டவரே, தகப்பனாய் கர்த்தர் கிருபையா எங்களுக்கு இந்த நாளை கொடுத்து உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை வணங்கும்படியாய், உம்முடைய பாதத்தில் சரணடைந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் ஈவுக்காய் நன்றி சொல்லி தகப்பனை உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவும் இல்லை. உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி தகப்பனாய் கர்த்தர் எச்சரிக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, எரிகோ பட்டணத்திலே யுத்தம் நடந்தபோது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள்.
உம்முடைய ஜனங்கள் ஜெயித்தார்கள். ஆனால் ஆகான் என்ற ஒருவன் இச்சித்த பொருளாசையின் காரணமாக எடுத்துக்கொண்ட பொருளினால் அவங்களுடைய வெற்றி ஆயி பட்டணத்திலே சென்றபோது தோல்வி அடைந்தார்கள். ஒரு சின்ன பாவம், ஒருவர் செய்த பாவம், ஆகான் செய்த பாவம் ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியாமல் போனது ஆண்டவரே. அதே போல பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியும் செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும் என்ற வார்த்தையின்படியும் தகப்பனே, நாங்கள் செய்கிற பாவம், நான் செய்கிற பாவம் தகப்பனே குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கெடுக்கும், தேசத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கும், என் ஊரில் இருக்கிற என் ஜனங்கள் மத்தியிலே ஆசீர்வாதத்தை கெடுக்கும், என் சபையிலே ஆசீர்வாதத்தை கெடுக்கும் என்று ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம். எனவே பாவத்தை ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு வரும்போது இரக்கம் பெறுவோம் என்ற வார்த்தையின்படியும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மாய்மாலங்கள், எல்லா அருவருப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அநியாயங்கள் அனைத்தையும் ஆண்டவரே, தாயின் கருவிலிருந்து வந்தது முதல் இதுவரை செய்த குற்றங்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் அறிக்கை செய்து அது விட்டுவிடும்போது தகப்பனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய செவி மந்தமாகவும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் தான், எங்களுடைய அக்கிரமங்கள் தான், எங்களுடைய மீறல்கள் தான் உங்களுக்கும் தகப்பனே உமக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே பிரிவினை உண்டாக்குகிறது என்பதை அறிந்து ஆண்டவரே, இதோ எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. விபச்சார ஸ்திரியை பார்த்து தகப்பனாய் கர்த்தர், நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி மன்னிப்பு கொடுத்து எச்சரித்து அனுப்புனீங்களே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலும் இதோ இந்த இணைப்பிலிருந்து ஜெபிக்கிற எங்களை தகப்பனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் குடும்பத்திலே பெரிய சமாதானத்தையும், எங்கள் ஊரிலே பெரிய சமாதானத்தையும், எங்கள் தேசத்திலே பெரிய சமாதானத்தையும், சபையிலே ஒரு பெரிய சமாதானத்தையும் கட்டளையிடுவதற்காக உமக்கொடான கோடி ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் என்னோடு இணைந்து செபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தகப்பனாய் கர்த்தர் காப்பாற்றி வழி நடத்துங்க. தகப்பனே, ஆசீர்வதிங்க, நல்ல சுகம் கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் என்ன நோக்கத்திற்காக செபிக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. வழி நடத்துங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, தேவைகளை சந்திங்க. படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல அறிவு, ஞானம், சாமர்த்தியம், புத்தி கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்காய், திருமண காரியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன்ப்பா. பிரசவ காலத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். உணவுக்காய், உடைக்காய் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். தகப்பனாய் கர்த்தாவே, அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற ஊழியங்களை தகப்பனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுடைய ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளை தகப்பனாய் கர்த்தர் எழுப்பி தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியம் தடையில்லாமல் சில கிருபை செய்யுங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்குத்தான் ஆண்டவரே. எங்களால் ஒன்றுமில்லை, நீரே எங்கள் தேவன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.